Everyone, welcome to my channel. So இன்னைக்கு நாம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இந்த சப்ஜெக்டில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா யூனிட் 1ல இருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எபிசோட் நம்பர் 7. ஸோ அதர் சப்ஜெக்டோடைய வீடியோ லெக்சர்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுடைய லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அல்லது நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் இன்ஹெரிட்டன்ஸ் த redundant கோட் கேன் பி எலிமினேட்டட் அண்ட் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நாம் ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ அதில் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதன் மூலிமா redundant கோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கோடை ரிப்பீட்டடாக நாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதையை நாம் எலிமினேட் பண்ணுறதன் மூலியமாக நம்மளுடைய ப்ரோக்ராமோடைய சைஸை நம்மளால் சுருக்கிக்க முடியும், எஃபிஷியண்ட்டாக நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் மாடியூல்ஸ் கேன் பி கிரியேட்டட் யூஸிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். These modules can then communicate to each other to accomplish certain tasks. So இந்த object oriented programming ஓட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் கிரியேட்டிங். ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலிமா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக என்னால் தனியாக ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யூசர்கிட்ட டேட்டா வாங்கணும்னா அதுக்கு ஒரு மாடியூல் என்னால் தனியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ டேட்டா மேனிப்புலேட் பண்ணணும்னா தனியாக என்னால் மாடியூல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தனியாக என்னால் மாடியூல் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண என்ன தேவையோ அதுக்காக நம்மளால் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டு டேட்டா ஹைடிங் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட் டேட்டா கேன் பி கெப்ட் அவே ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஸோ டேட்டா ஹைடிங் எது மூலிமா பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் மூலிமா. ஸோ குறிப்பிட்ட நபர் ஆக்சஸிங் ப்ரைவேட் பப்ளிக் இப்படின்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் எல்லாம் இருக்குது. டேட்டாவை குறிப்பிட்ட பர்சன்ட் இருந்து நம்மளால் ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ முக்கியமான டேட்டா முக்கியமானவங்க மட்டும்தான் பார்க்கணும், சில பேர் பார்க்கணும், சில பேர் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் இந்த டேட்டாஸை. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், the message passing technique in object oriented programming allows the objects to communicate to the external system. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் ஆப்ஜெக்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா தனக்குள்ளே, அதாவது தன்னை மாதிரியே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிப்போம், அதுக்குள்ளே அது கம்யூனிகேட் பண்ணிக்கும் யூஸிங் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் மூலிமா அது கம்யூனிகேட் பண்ணிக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, partitioning the code for simplicity, understanding and debugging is possible due to the object oriented and modular approach. இந்த பார்ட்டிஷனிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 லைன் நான் ஒரு கோடு ரைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 100 லைனில் இருக்கிற கோடை தனித்தனியாக பிரித்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூசர்கிட்ட டேட்டாவை வாங்கணுன்னா அதுக்கு ஒரு 10 லைன் கோடு எழுதி வச்சுருப்போம், அதை தனியாக எடுத்துக்கிறது, டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு தனியாக எடுத்து வச்சு இப்படி மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறது மூலியமாக ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும். அதில் ஏதாவது எரர் இருந்தால் ஃபைன் பண்ணி முடியும். இப்போது டிஸ்பிளே பண்ணுறதுல ஏதாவது எரர் இருந்தால் கரெக்டாக டிஸ்பிளே எங்கேருந்து நம்ம கோட் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம எரர் செக் பண்ணி டீபக் பண்ணி ப்ரோக்ராமை ப்ராப்பராக ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பாசிபிள் டு கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் அ கிவன் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ் நாம் இருக்குன்னா அதில் நம்மளால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ் இருந்தால் அதுக்குள்ளே எனக்கு 100 ஆப்ஜெக்ட் தேவைனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், 1000 ஆப்ஜெக்ட்ஸ் வேணுனாலும் அதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது, for upgrading the system from small scale to large scale is possible due to the object oriented feature. ஸோ நார்மலாக இப்போ சின்ன ஒரு ஸ்மால் யூசர்லேருந்து இன்புட் வாங்கி நான் அவுட்புட் பண்ணணும், இது ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. இது நான் சிம்பிளாக ஒரு 5 லைன் 6 லைன் கோடிங் வச்சு நான் முடிச்சிடுறேன். அப்படிங்கிற பட்சத்தில்
இதுக்கப்புறம் நம்மளால் அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ யூசர்கிட்டருந்து இன்புட்டை வாங்கி அதில் அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன், இந்த மாதிரி நமக்கு தேவையானதை ஆட் பண்ணி சின்ன லைனில் ஒரு 5 லைன் இருக்கிற ப்ரோக்ராமை நம்மளால் அதிகப்படியாக நமக்கு என்னென்ன டாஸ்க்கு பண்ணணுமோ அதுக்கு தேவையான கோடிங்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இருக்கிற ப்ரோக்ராமை லார்ஜ் ஸ்கேலாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும் யூஸிங் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர். ஸோ கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டியூ டு டேட்டா சென்டர்ட் நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மாடல் கேன் பி கேப்சர்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எதை பற்றி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரொசீஜரை விட்டுரும். ஸோ எந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் நடக்க போகுது அதை விட்டுட்டு இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ என்ன டேட்டாவை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம், எதுக்காக அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு டேட்டா சென்டர்டாக நேச்சராக இருக்கும். டேட்டாவை சுற்றி தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். அடிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஒரு டேட்டாவை சுற்றி தான் நடக்கும். அதாவது இந்த டேட்டா சென்டர்ட் நேச்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு 8 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.